மகிமையானவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். இதுவே மெய்யான ஆராதனையாய் காணப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதுவே ஆவிக்குரிய மெய்யான ஆதாரம். அவர் சமூகத்திற்கு முன்பாக நாம் பயபக்தியோடு வந்து நின்று அவரை பணிந்து கொள்ள வேண்டும். நடுக்கத்துடனும் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மீது அன்பாய் இருக்கிறார். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவருடைய பரிசுத்தத்தின் அலங்காரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்தத்தில் ஒரு அழகு இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தில் கர்த்தர் என்னும் நாமத்தை 18 தடவை உபயோகிக்கிறார். கர்த்தர் என்னும் நாமத்திற்கு நானாக இருக்கிறேன் என்று பொருள். பரிசுத்த அலங்காரத்துடனே என்னும் வாக்கியம் 5 முறை வருகிறது. நாம் ஆவியில் அவரை ஆராதிப்போம், அவரை கனப்படுத்துவோம். ஆமென்.